நம்ம மொத்த சேவிங்ஸும் போச்சு. கிளம்பிதானே இருந்தோம். பொண்ணு கல்யாணம். ஐயோ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே. நல்லா இருப்பானுங்களா அவனுங்க? எங்க போய் தேடுறது, என்ன பண்றது? போச்சுமா, எல்லாம் போச்சு. நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோம்மா. ஐயோ ஐயோ, இனிமே என் குடும்பம் எப்படி தலையெடுக்கணும் தெரியலையே. இத்தனை வருஷம் என் பிள்ளைங்க உழைச்ச உழைப்பெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. கடவுளே, இது என்ன கொடுமை, உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ திரு, எப்படிடா இது தாங்கிக்க போறோம்? ஐயோ அம்மா 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 அழாதம்மா. அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா அழாதம்மா. முடியலடா திரு, என்னடா சார் இங்க என்னாச்சு சார்? என்ன நடந்துச்சு? அந்த பில்டர் எங்க கிட்ட பணம் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் தம்பி. போய் என் பொண்டாட்டி சொன்னா, நான் கேட்கல. என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் தம்பி, மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சத ஒட்டு மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டானே. இவங்களா நல்லா இருப்பானுங்களா? எங்களை ஏமாத்துன நீங்க நல்லா இருப்பீங்களாடா? நாசமா போயிருவீங்க, படுபாவீங்களா? வேண்டான்னு செல்வி ஆரம்பத்திலே சொன்னா. அவ பேச்ச கேட்காம உன் பேச்ச கேட்டு இப்படி என் குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சியே. பேசாத, எல்லாம் உன்னால. எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிட்டனோ அன்னைக்கே என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. நான் தெய்வமா நினைக்கிறேன் என் அப்பா அம்மாவை இப்படி தலையில அடிச்சு அழுது நடுத்தெருவில் நிக்கிற மாதிரி பண்ணிட்டேல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. மாமா என்ன பண்றீங்க மாமா? இந்த நேரத்துல நம்ம கோவப்படுறது அவசியமா? அதுவும் கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டிய இப்படி பொது இடத்துல எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்கலாமா? அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லியே இவ பண்ற தப்பு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட பலனாதான் கோவில் மாதிரி இருந்த என் குடும்பத்தை குப்பை மேடுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். போச்சு, எல்லாம் போச்சு. நீ தைரியமா இருந்த. நம்மளை ஏமாத்திட்டு போனவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்மளுடைய பணத்தை வாங்காம விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில சிக்கினா அவனை கொல்லாம விட மாட்டேனே. அண்ணே அண்ணே, நீ அழாதனே, அழாத. திரு, பிறக்கிறப்ப நீங்க எல்லாரும் கோடீஸ்வரனாவா பிறந்தீங்க. உழைச்சுதானே முன்னேறீங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், விடு. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமாண்ணே. ஆமாண்டா, தைரியமா இருடா. நடந்த விஷயத்துக்கு யாரையும் குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. விதி நமக்கு இப்படி ஆகணும்னு இருந்திருக்கு. அதை யாரால தடுக்க முடியும் சொல்லுங்க? இல்லக்கா, இல்ல. ராத்திரி பகலா தூங்காம கொள்ளாம உழைச்சு நல்ல நிலைமைக்கு வந்த குடும்பத்தை இவ பேச்ச கேட்டுதான் இப்ப படுகுடியில தள்ளி விட்டுட்டேன். செல்வி அப்பவே சொன்னா, மாமா ஏதோ தப்பா இருக்குன்னு. நான் தான் கேட்கல, இவ பேச்ச கேட்டு அவசரப்பட்டுட்டேன். திரு, இப்ப கோவப்படுறதால எதுவும் ஆக போறது இல்லடா. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஆமா மாமா, அண்ணி சொல்றதுதான் சரி. இங்க என்ன அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா எதுவுமே வேலைக்கு ஆகாது. நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும். நம்மள ஏமாத்தினவன் யாருமே தப்பிச்சு போகவே கூடாது. அவ யாரா இருந்தாலும் நம்மள புடிச்சே ஆகணும்.